ராம் நாராயண ராம் எங்கள் இந்திய தேசத்திற்கு ஒரு அற்புதமான ஆத்தியாத்மிக சக்தி உள்ளது. அது எல்லாரையும் தன்னுடன் இணைக்க முடியும். ஆனால் அதற்காக நாம் தங்களை அடையாளம் காண வேண்டும். நமது உள்ளார்ந்த சுவாசத்தை கேட்க வேண்டும். இன்று உள்ள சூழலில் ஒவ்வொரு மனிதரும் மற்றவரின் மீது தமது ஆட்சியை நிலைநிறுத்த விரும்புகிறான். மற்றவரை அடக்கி வைக்க விரும்புகிறான். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், நாம் அனைவரும் 5 பத்துக்கள் கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள். நம்மிடம் ஒரே மாதிரி உள்ளம் மற்றும் மனம் உள்ளது. ஆனால் இது நமக்கு சார்ந்தது. நாம் எவ்வாறு எங்கள் உள்ளம் மற்றும் மனதில் நேர்மையை வைத்திருக்கிறோமோ இல்லையோ என்பதை பொறுத்து. நாம் ஒருவருக்கொருவர் நல்லதையே செய்ய விரும்புகிறோமோ அல்லது தீமையை செய்ய விரும்புகிறோமோ. மனிதன் ஒரு லாபத்திற்காக திடீரென தனது நம்பிக்கையை உடைக்கும்போது அவனை எவ்வளவு துக்கமளிக்கிறது என்று அவர் கவனிக்கவில்லை. சிந்தியுங்கள், ஒரு மனிதன் உங்களிடம் முழு நம்பிக்கையுடன் நம்பிக்கை வைக்கின்றான். ஆனால் திடீரென நீங்கள் உங்கள் நற்பெயருக்காக அந்த நம்பிக்கையை உடைக்கின்றீர்கள். அவன் எவ்வாறு பாதிக்கப்படும்? எனவே உங்கள் நன்மைக்காக ஒருவரின் உள்ளத்தை ஏழ்மைப்படுத்தவோ அல்லது அவரின் நம்பிக்கையை உடைக்கவோ வேண்டாம். எங்கள் பூமி சமாதான பூமியாகும். நம்பிக்கை எங்களின் சக்தியாகும். பொறுமை எங்களின் கடமையாகும். காதல் எங்களின் ஆன்மீக விசுவாசமாகும். இந்த அனைத்தையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு முன்னேறும்போது வாழ்க்கையின் இலக்கு தானாகவே கிடைக்கும். தீவிரமான அருவருப்பாக அரசியல் செய்ய தேவையில்லை. ஒருவரை அசைத்து காட்டுவதை தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு இயற்கையிலிருந்து ஏதும் அன்பும் சக்தியும் கிடைத்துள்ளது. இது வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முடியும். நாம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அறிந்திருப்போம், இயற்கையின் அழிவு இருக்காது. ஆனால் காலப்போக்கில் அதில் மாற்றங்கள் ஏற்படும். ராம் நாராயண ராம் உங்கள் உள்ளத்தை எழுப்பும். நீங்கள் வாழ்நாளில் பல முறை அவ்வாறு கடந்து போகும் பொழுது, உங்கள் கனவுகளை கடந்து போகும்போது அவற்றை அடைய முடியாமல் போகிறீர்கள். அவற்றை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்தாலும் நீங்கள் தோல்வியடைகிறீர்கள். இந்த காரணத்தை நீங்கள் எதுவாக ஒப்பிடுகிறீர்கள்? உங்களின் கனவுகள், விருப்பங்கள் நிறைவேறாத காரணம் என்ன? அதன் மிகப்பெரிய காரணம் நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியுடன் பரிச்சயப்படவில்லை என்பதுதான். நீங்கள் உங்கள் சக்திகளை, உங்கள் உள்ளார்ந்த சுவாசத்தை உணர விரும்பினால் இப்போது ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை சேருங்கள். பிறகு உங்கள் கனவுகள் மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளத்தில் புதிய ஆற்றலையும் நீங்கள் உணர்வீர்கள். இதனால் கூறப்படுகிறது, ராம் நாராயண ராம் என்ற நாமத்தில் அந்த சக்தி உள்ளது. அது முழு உலகினையும் உள்ளடக்கியது. எத்தனை பேரோ இந்த நாமத்தை இணைத்து தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். அதனால் நீங்கள் என்ன காத்திருக்கின்றீர்கள்? இப்போது இந்த புனிதமான நாமத்தை சேருங்கள். அதோடு ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை பிரசாரம் செய்து சமூகத்தினரை ஊக்குவிக்கவும் முயற்சிக்கவும். நிச்சயமாக இதை செய்து நீங்கள் பெரும் ஆனந்தம் பெறுவீர்கள். இன்றைய இளம் தலைமுறையில் பொறுமை குறைவாக உள்ளது. இன்றைய இளைஞர்கள் குறுகிய நேரத்தில் மற்றும் சிறந்த முயற்சியுடன் அதிக வெற்றி பெற விரும்புகிறார்கள். ஆனால் அது முடியாமல் போனால் இவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடுகின்றனர். அதனால் குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ராம் நாராயண ராம் இணைந்திருக்கும் அவசியம் உள்ளது. எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறிது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை உருவாக வேண்டும். இன்றைய காலத்தில் நீங்கள் உங்கள் நுணுக்கமான மனதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நுணுக்கமான மனதுதான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி மற்றும் வெற்றியின் வழிகாட்டியாக அமையும். அது உங்கள் நுணுக்கமான மனதுதான் உங்கள் உள்ளத்தில் சிந்தனை மற்றும் புரிதலின் சக்தியை வளர்க்கும். மற்றும் இந்த நுணுக்கமான மனதின் தொடக்கம் ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை உச்சரிப்பதால் ஏற்படும். நாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது அதன்படி நமது உள்ளார்ந்த நுணுக்கமான மனது உருவாகும். எனவே எங்கள் இன்றைய இளம் தலைமுறை ராம் நாராயண ராமுடன் இணைந்தால், இந்த மந்திரத்தின் சரணையில் உச்சரித்தால் அவர்களுக்குள்ள நுணுக்கமான மனது வளர்ச்சியடையும். ஒவ்வொரு பெற்றோரும் இது ஒரு கடமை என்றார். குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த பாடத்தை சொல்ல வேண்டும். குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைக்க வேண்டும். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் நுணுக்கமான மனது வளர்ச்சி பெறுவோம். ஒவ்வொரு மனிதரின் உடலில் 50,000 கோடி ஆன்மாக்கள் உள்ளன.
நாம் தினசரி 3 அல்லது 4 முறை உணவு சாப்பிடுகிறோம். இது நமக்கு சீரழிவை ஏற்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை காத்திருக்கிறீர்களா? இந்த 50,000 கோடி ஆன்மாக்கள் நமக்கு என்ன சாப்பிடுகிறார்கள் என்று? அவை உணவு இல்லாமல் இருக்கின்றன, அவை உள்ளே இறக்கின்றன. அதன் பிறகு நாம் என்ன செய்வோம்? இந்த 50,000 கோடி ஆன்மாக்களின் சக்தி, ஆற்றல் நமக்கு முழுமையாக கெட்டியாகும். நாம் பலவீனமாகவும் மனம் செயலிழந்ததாகவும் இருக்கின்றோம். ஒருவேளை நமக்கு முழு வாழ்வு முடிவடையும். அதனால் இந்த நிலை வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடாமல் இருந்திடுவதை தவிர்க்க ஆரம்பத்தில் ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் அனைவரின் வாழ்க்கை மதிப்பளிக்கப்படும்.